தன்னன்னாதீன தன்னான தனத்தானன்னாதீன தன்னானே தன்னன்னாதீன தன்னான தனத்தானன்னாதீன தன்னானே தன்னானாதீன தன்னன்னாதீன தன்னன்னாதீன தன்னானே தன்னானாதீன தன்னன்னாதீன தன்னன்னாதீன தன்னானே. மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மாமல்லபுரத்தில் 1998 ஆண்டு முதல் 2013 ஆண்டு வரை தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. கடந்த 2013 ஆண்டு மாமல்லபுரத்தில் கடைசியாக நடைபெற்ற சித்திரை பெருவிழாவை அடுத்து அந்த விழா தொல்லியல் துறை தடை உத்தரவால் கடந்த 12 வருடங்களாக மாமல்லபுரத்தில் நடத்தப்படவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையிலும் தங்கள் பலத்தை நிரூபிக்கும் வகையிலும் லட்சக்கணக்கில் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் கூடும் வகையில் மீண்டும் சித்திரை முழுநிலவு பெருவிழாவை நடத்த பாட்டாளி மக்கள் கட்சியால் முடிவு செய்யப்பட்டு மாமல்லபுரம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவிடந்தையில் சித்திரை முழுநிலவு பெருவிழா மாநாடு நடத்துவதற்காக 50 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டது. அந்த இடத்தில் மாநாட்டிற்கான பிரம்மாண்ட மேடை அமைப்பதற்கான பந்தக்கால் நடும் விழா கடந்த ஏப்ரல் 16 இந்து ஆகம முறைப்படி நடைபெற்றது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு பந்தக்காலுக்கு அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணி, மின்விளக்குகள் பொருத்துதல், தடுப்பு சுவர்கள் அமைத்தல், தொண்டர்கள் அமர்வதற்கு நாற்காலிகள் போடுதல், குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகள் அமைத்தல், தொலைவில் இருந்து தொண்டர்கள் காண்பதற்காக LED அகன்ற திரை ஆங்காங்கே அமைத்தல் என இரவு பகலாக பணிகள் நடைபெற்றன. இந்த பணிகளை தினமும் நேரில் சென்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் GK மணி, முன்னாள் அமைச்சர் AK மூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம் ஆகியோர் பணிகளை ஆய்வு மேற்கொண்டு ஒவ்வொரு பணிகளையும் பார்த்து செய்து முழுமையாக பணிகள் முடிவுற்ற நிலையில் தொண்டர்கள் படைசூழ மாநாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் காலை முதல் மாநாட்டு திடலுக்கு சாறை சாறையாக வர ஆரம்பித்தனர். மாலை 4:30 மணியளவில் மாநாட்டு நிகழ்ச்சிகள் துவங்கியது. மாநாட்டு திடலில் வன்னியர் சங்கம் உருவானது முதல் இப்போது வரையிலான வரலாற்று தொகுப்பு வெளியிடப்பட்டது. மாநாட்டில் பிரபல பாடகர் புஷ்பவனம் குப்புசாமி இசை நிகழ்ச்சி, நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து வன்னியர் வள்ளல்கள் தியாகங்கள் என்ற குறும்படம் திரையிடப்பட்டது. மாலை 6 மணி அளவில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ், மாநில வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி, வன்னியர் சங்க கௌரவ தலைவர் GK மணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம், முன்னாள் மத்திய அமைச்சர் AK மூர்த்தி, பசுமை தாயக தலைவர் சௌமியா அன்புமணி, பசுமை தாயக செயலாளர் அருள் ரத்னம் உள்ளிட்டோர் மேடைக்கு வந்தவுடன் பஹல்காமில் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட 26 பேருக்கும் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மாநாட்டு திடலில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள வன்னியர் சங்க கொடியை ராமதாஸ் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து ராமதாசன் வாழ்க்கை வரலாறு குறித்த டாக்குமெண்டரி காட்சிப்படுத்தப்பட்டது. தமிழகத்தில் எந்த ஒரு சமூகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு வன்னியருக்கு உண்டு. இது உழைக்கும் சமூகம், உழவர் சமூகம், மீனவராக இருக்கும், தச்சராக இருக்கும், பொற்கொள்ளராக இருக்கும். இன்னைக்கு சென்னையை மட்டுமல்ல, பெங்களூரை மட்டுமல்ல, கோயம்புத்தூரை மட்டுமல்ல, திருப்பூரை மட்டுமல்ல, அத்தனை பெருநகரங்களையும் தன் உழைப்பால் நிறுவிய சமூகம் இந்த சமூகம். இந்த மக்கள் 27 உயிர்களை இழந்து
108 சாதிக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்கார்கள். ஆனால் இந்த சமூகத்தை பார்த்து சாதி வெறியர்கள், மரம் வெட்டி என்றெல்லாம் சபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அது தந்தை பெரியாரை முகமூடியாக அணிந்திருக்கிறது. அது தன்னைத்தானே முற்போக்கு கூட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த முகமூடிகளை கிழித்து உண்மையான சமூக நீதியை இந்த நூற்றாண்டில் நிறுவ இந்த கூட்டம் தொடர்ந்து போராடும். மருத்துவர் ஐயாவின் வழிகாட்டுதலில் அவருடைய அறிவுரைப்படி மருத்துவர் சின்னையா அந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்வார். இப்போ கூட பேசும்போது ஆணைமுத்தவரை காட்டினார்கள். 27% இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாருன்னு. ஆணைமுத்து வாங்கி கொடுத்த இடஒதுக்கீடு 17 ஆண்டுகளுக்கு அமலுக்கு வரவே இல்லை. அதை வாங்கி கொடுத்தவர் மருத்துவர் ஐயா. வரலாற்றில் மறைக்கப்பட்ட உண்மை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு நடுவண் அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறது என்றால் அதற்கு பின்னாலும் மருத்துவர் ஐயா தான் இருக்காரு. நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது இங்கே ஏவா வயலு இருக்கிறார், ஏகே மூர்த்தி இருக்காங்க. ஏகே மூர்த்தி உண்மையிலேயே ஆக்ஷன் கிங். ஐயாவுடைய வலியுறுத்தல் படி நாடாளுமன்ற உறுப்பினரிடம் ஒவ்வொருவரமாக தனித்தனியாக சென்று சந்தித்து அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் கையெழுத்து வாங்கி 216 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்தை வாங்கி அப்பொழுதே சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அப்போது இருந்த புள்ளிவிவரத்துறை தலைமையையும் பார்த்தோம். இப்படி இந்திய வரலாற்றில் எந்த மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நம் சமூகம் இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது, மருத்துவர் ஐயா இருக்கிறார், மருத்துவர் சின்னையா இருக்கிறார். அவர்கள் தலைமையில் 21ஆம் நூற்றாண்டு வன்னிய சமூகத்தின் வளர்ச்சி நூற்றாண்டாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா, பசுமை நாயகர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் கலந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். இந்த மாநாட்டிலே இனமே எழு உரிமை பெறு என்கிற முழக்கம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் அந்த இனமே எழு என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களின் கூட்டமைப்பு என்று சொல்வார்கள். இது ஏராளமான தேசிய இனங்கள் சேர்ந்து ஒரு நாடு உருவாகி இருக்கிறது. அதுபோன்று ஒரு தேசிய இனம்தான் தமிழ் தேசிய இனம். அந்த தமிழ் தேசிய இனத்திலே ஒரு துணை தேசிய இனமாக இருப்பது தான் வன்னிய பேரினம். எனவே இங்க இருக்கிற இனம் என்பது ஒரு வன்னிய பேரினத்தை குறிக்கிறது. இந்த வன்னிய பேரினம் தமிழ் தேசிய இனத்திலே ஒரு துணை தேசிய இனமாக இருக்கிறது. இது ஏனென்று சொல்கிறேன் என்றால், இனம் என்பதற்கு சில வரையறைகள் இருக்கின்றன. இது பன்னாட்டு அளவில் ஏற்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, ஒரு பொதுவான மொழியை பேச வேண்டும். அடுத்தது, ஒரு தொடர்ச்சியான நிலப்பரப்பில் வசிக்க வேண்டும். மூன்றாவதாக, ஒரு பொதுவான பொருளாதார ஒத்துழைப்பு இருக்க வேண்டும், வாழ்வு இருக்க வேண்டும். அடுத்ததாக, பொதுவான பண்பாடு இருக்க வேண்டும். தாம் ஓர் இனம் என்கிற உளவில் இருக்க வேண்டும். இதுதான் தேசத்திற்கான அடையாளம். அந்த தேசிய இனத்திற்கான அனைத்து அடையாளங்களும் வன்னியர்களுக்கு இருக்கிறது. எனவே வன்னியரும் ஒரு தேசிய இனம்தான். இது தமிழ் தேசிய இனத்தில் ஒரு பிரிவாக இருக்கிறது, துணை தேசிய இனமாக இருக்கிறது என்பதற்கான அடையாளம் தான் இனமே எழு உரிமை பெறு என்கிற இந்த முழக்கம். இது கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக இந்த இனம் தன்னுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில மிகப்பெரிய ஒரு சாதனையை மருத்துவர் ஐயா அவர்கள் 1980 வன்னியர் சங்கத்தை தொடங்கி மிகப்பெரிய சாதனையை படைத்தார்கள். இருந்தாலும் கூட இவ்வளவு பெரிய ஒரு இனம் இன்று வரை நாம் நமக்கான அதிகாரத்தை பெறாமல் இருக்கிறோம். அந்த அதிகாரத்தை பெற வேண்டும். இந்த மாநாடு அதற்கான தொடக்கமாக இருக்க வேண்டும். இமைப்பொழுதும் நீங்காமல் நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கின்ற தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களையும், நாளைய தமிழகத்தின் இளைஞர்களை எல்லாம் நல்வழிப்படுத்தி ஒருங்கிணைத்து தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் அயராமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் சின்னையா அவர்களையும், தமிழக அரசியலில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கின்ற மாநாடு. இந்த மாநாட்டினுடைய நோக்கம் சமூக நீதி, சமத்துவம், அனைவருக்கும் உரிமை, அனைவருக்கும் வளர்ச்சி. தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மாநாட்டு குழுவின் தலைவராக பணியேற்று இந்த மாநாட்டை அல்லும் பகலும் அயராமல் வழிகாட்டி இந்த மாநாட்டினுடைய ஏற்பாடுகளை தினந்தோறும் நம்மிடத்திலே கலந்து பேசி அண்ணன் ஏகே மூர்த்தி அவர்களையும் அண்ணன் திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்களையும் தினந்தோறும் தொடர்பு கொண்டு இந்த மாநாட்டு பணிகளை முடுக்கிவிட்டு இந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை ஒரு வெற்றி மாநாடாக நடத்தி கொண்டிருக்கின்ற சின்னையா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து, இந்த மாநாடு தமிழக அரசியலின் தலையெழுத்தை மாற்ற இருக்கின்ற மாநாடு என்பதை மீண்டும் ஒரு முறை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு நம்மையெல்லாம் எழுச்சுரை ஆற்றி நமக்கு உத்தரவிட வருகை புரிந்து இருக்கின்ற உலக தலைவர்களின் ஒப்பற்ற தலைவர் நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்களும்,
உலக வன்னியர்களின் இளம் போராளியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வழிகாட்டி மருத்துவர் சின்னையா அவர்களும் இந்த மாநாட்டிற்கு பிறகு வர இருக்கின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கி மருத்துவர் ஐயா அவர்களின் கடைக்கண் பார்வையிலே வருகின்ற ஆட்சி அமையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை பாட்டாளி சொந்தங்களே, சமூக நீதி காவலர், மக்கள் காவலர், நமது குலதெய்வம் மருத்துவர் ஐயா அவர்களே, எதிர்கால தமிழகத்தினுடைய எழுச்சி நாயகன், இளைஞர்களுடைய அடையாளமாக திகழக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, லட்சக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய எனது அருமை பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் ஏங்கி கிடந்த இந்த ஒட்டுமொத்த வன்னிய சமுதாய இளைஞர்களும் இப்படி ஒரு மாநாட்டை பார்க்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சின்னையா அவர்களும் வன்னியர் சமுதாய இளைஞர்களுக்கு ஒரு பெரும் விருந்தை இன்றைக்கு படைத்திருக்கிறார். இந்த விருந்து இந்த சமூகத்திற்கு ஊட்டத்தை திரட்டும். இந்த விருந்து நமக்கு எதிர்கால லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கட்டும். அருமை பாட்டாளி சொந்தங்களே, இந்த மாநாட்டினுடைய அடிப்படையான நோக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி. அருமை சொந்தங்களே, தமிழக அரசில் 398 IAS அதிகாரிகள் இன்றைக்கு பணியிலே இருக்கிறார்கள். 398 IAS அதிகாரிகளில் 20% மக்கள் தொகை கொண்ட வன்னியர் சமூகத்தில் வெறும் 18 பேர் மட்டும்தான் இன்றைக்கு IAS அதிகாரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது வெறும் 4.8 விழுக்காடு மட்டும்தான். ஒரு அரசினுடைய கொள்கையை, ஒரு அரசினுடைய நிலைப்பாட்டை, இந்த மக்களுக்கு வழங்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அரசு செயலாளர்களில் வன்னியர்களுடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதற்காகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கலைஞர் சொன்னார், அண்ணாவினுடைய ஆசைப்படி அவர் அருகிலே என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் இடம் கொதிக்கு கொடுத்து தான் இன்றைக்கு கலைஞர் அவர்கள் மெரினாவிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது வரலாறு. கலைஞருக்கு இடம் கொதிக்கு கொடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு இடஒதுக்கீட்டை கேட்கின்ற பொழுது அதை கொடுக்க மறுக்கின்றார். மருத்துவர் ஐயா கலைஞர் அவர்களுக்கு அந்த போர்த்தி அவருடைய மஞ்சள் துண்டோடு தான், அந்த அடையாளத்தோடு தான் தமிழக அரசியலில் வலம் வந்தவர். அவருடைய மகன் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி எழுப்பக்கூடிய இந்த கோரிக்கையை திரும்பி பார்க்காமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில்தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தப்படும் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானத்தை அமைச்சரவை கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் தமிழக அரசு இதை செய்யவில்லை என்று சொன்னால், இந்த நேரத்தில் ஒன்றை சொல்லுகிறேன். தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திவிட்டால் மாநிலவில் பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு உரிய உள்ஒதுக்கீடை வழங்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. மாநில அரசிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் இல்லை என்று இன்றைக்கு ஸ்டாலின் சொல்வது தற்கொலைக்கு சமமானது. இந்த சமூகம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று சொல்வதற்கு இவர்களுக்கு துரோகம் நிகழ்த்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் இது ஒரு சமூக நீதி இயக்கம், இடஒதுக்கீட்டை ஆதரிக்கக்கூடிய இயக்கம் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதியுடைய அடிப்படை கோட்பாட்டை மறந்துவிட்டு மாநில அரசிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அப்படி என்றால் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 69 விழுக்காடும் சட்டநாதன், அம்பாசங்கர், நீதியரசர் ஜனார்தனம் அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. என்ற அளவில் இந்த மாநிலத்தில் உரிய விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்த வேண்டும்.
அதை நடத்துகின்றவரை நம்மளுடைய போராட்டம் என்பது ஓயாது 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 என்று சொல்லி இந்த மாபெரும் மாநாடு இங்கே பெருமளவில் திறந்திருக்கக்கூடிய பாட்டாளி சொந்தங்களை இங்கே இந்த மாநாட்டை 12 ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்திய மாவீரன் அங்கே உச்சியிலே இருந்து ஈசானி மூலையில் இருந்து பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார், உற்சாகத்தில் இருக்கிறார். அருமை பாட்டாளி சொந்தங்களே, இந்த படை வெல்லும் 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல் தீர்மானத்தை வாசிப்பதற்காக டாக்டர் ஆர்ஜி கோவிந்தசாமி அவர்கள், மருத்துவர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர். தலைப்பு மட்டும். நமது காவல் தெய்வம் மருத்துவர் ஐயா, மருத்துவர் அன்புமணி உள்ளிட்ட எனது அருமை சொந்தக்காரர் அனைவருக்கும் மாலை வணக்கம். தீர்மானம் 1, தமிழ்நாட்டில் 69 இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மாநில அரசின் சார்பில் தனியாக சாதிவாரி நடத்தப்பட வேண்டும். நாம் வணங்கும் சமூக நீதி காவலர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். 3வது தீர்மானம், உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு உடனடியாக உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசை வலியுறுத்தி தீர்மானிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். மாநாட்டில் விழா பேருரையாற்ற வருகை தந்திருக்கிற சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களே, இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக நடத்தி காட்டியிருக்கிற தலைவர் அன்புமணி ராமதாஸ் உட்பட இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து 2வது தீர்மானத்தை வாசிக்கிறேன். ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு போராடி சாதித்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும். இந்தியாவில் அடுத்து நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்தப்படும் என்று மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா விடுதலை அடைந்த பின் முதன்முறையாக கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு 100 ஆண்டுகளுக்கு பிறகு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த ஆணையிட்டிருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு நன்றி தெரிவிக்கிறது. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளும் போராட்டங்களும் எண்ணிலடங்காதவை. 20/7/1980 வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்ட போது அதில் நிறைவேற்றப்பட்ட முதல் தீர்மானமே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் அனைத்து சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான். அதன் பின் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான 3 வாய்ப்புகளை மருத்துவர் ஐயா அவர்கள் ஏற்படுத்தினார். ஆனால் தமிழக ஆட்சியாளர்களின் அலட்சியத்தால் அந்த வாய்ப்புகள் வீணடிக்கப்பட்டன. அதேபோல் தேசிய அளவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக ராஜீவ்காந்தி, விபி சிங், வாஜ்பாய், மன்மோகன் சிங், நரேந்திர மோடி ஆகிய 5 பிரதமர்களிடம் மருத்துவர் ஐயா அவர்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தார். வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்த அரசாணை பிறப்பிக்கப்படுவதாக இருந்தது. ஆனால் குஜராத் நிலநடுக்கம் காரணமாக அந்த வாய்ப்பு சாத்தியமாகவில்லை. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்த மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஒப்புக்கொண்டது. ஆனால் பின்னாளில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பதிலாக சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதால் மக்களுக்கு பெரும் ஏமாற்றம் ஏற்பட்டது. அதன் பின் 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மருத்துவர் ஐயா அவர்கள்
ஒரு முறை நேரில் சந்தித்தும் 3 முறை கடிதங்களை எழுதியும் வலியுறுத்தினார். அதன் காரணமாகவே இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற மருத்துவர் ஐயாவின் 45 ஆண்டு கால கனவு நனவாகி இருக்கிறது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவதன் மூலம் இந்தியாவில் இடஒதுக்கீட்டின் அளவு அதிகரிக்கப்படுவது உள்ளிட்ட பல்வேறு நன்மைகள் ஏற்படும். சில 10 ஆண்டுகளுக்கு முன் இவையெல்லாம் சாத்தியமே இல்லை என்று கருதப்பட்ட நிலையில் தொடர் போராட்டங்கள், அரசியல் அழுத்தங்கள் ஆகியவற்றின் மூலம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாத்தியமாக்கிய மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இந்த சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு அதன் உளமார்ந்த நன்றிகளையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம். உலகெங்கும் வாழும் 2.5 கோடி வன்னியர்களுக்கு மட்டுமல்ல, உலக தமிழ் மக்கள் அனைவருக்குமான பாதுகாவலர் எங்களுடைய குலதெய்வம் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கும் வணக்கத்தை இங்கே வருகின்றிருக்கிற லட்சோப இளைஞர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டுடைய 4வது தீர்மானம் அனைத்து சமுதாயங்களுக்கும் அவர்களின் மக்கள் தொகைக்கு இணையாக இடஒதுக்கீடை வழங்க தமிழக அரசு உடனடியாக முன்வர வேண்டும். பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை அவர்களுடைய அளவை அவர்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப இணையாக மேலும் 2% உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது. வணக்கம். அடுத்த தீர்மானம் 6வது தீர்மானம். அதை வாசிப்பதற்காக மயிலம் சட்டப்பேரவை உறுப்பினர் சிவகுமார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கங்கள். தீர்மானம் 6, ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் இடஒதுக்கீடான உச்சவரம்பை நீக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 7வது தீர்மானத்தை வாசிப்பதற்காக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு வேலுசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தமிழின போராளி, இந்தியாவின் இரும்பு மனிதர் மருத்துவர் ஐயா, எங்களின் எதிர்காலம் மருத்துவர் சின்னையா உள்ளிட்ட இங்கே லட்சம் குழும்பிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மத்திய அரசின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 77% இன்றைக்கு அந்த சமூகங்களுக்கு முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை. அதற்கு காரணம் இடஒதுக்கீட்டில் கிரிமிலேயர் முறையை கொண்டு வந்ததுதான் காரணம். ஆகவே அந்த கிரிமிலேயர் முறையை உடனடியாக இந்திய நாட்டினுடைய மோடி அரசு உடனடியாக இதை நீக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் அடுத்த தீர்மானம் 8. இந்த தீர்மானத்தை வாசிப்பதற்காக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் கணேஷ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நம்முடைய குடும்ப தலைவர் குலதெய்வம் மருத்துவர் ஐயா அவர்களையும் வருங்கால தமிழகம் மருத்துவர் சின்னையா அவர்களையும் இந்த மாநாட்டின் நாயகர் மருத்துவர் சின்னையா உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி, இம்மாநாட்டின் தீர்மானம் 8, தனியார் துறையில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்திட வேண்டும். அரசு துறையில் வேலை வாய்ப்புகள் ஆண்டுக்கு ஆண்டு குறைந்து வரும் நிலையில் பிற்படுத்தப்பட்ட நிலையில் உள்ள மக்களின் சமூக முன்னேற்றத்தை உறுதி செய்ய தனியார் துறையில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவது தவிர்க்க முடியாதாகிறது. மத்திய அரசு துறைகளில் ஆள் குறைப்பு, பொதுப்பணித்துறைகளில் நிறுவனங்களில் தனியார் மயம் போன்ற காரணங்களால் அரசு துறை வேலை வாய்ப்புகள் குறைந்து வருகின்றன. தனியார் துறையில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற இந்த தீர்மானத்தை இம்மாநாடு நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள். நன்றி. 9வது சட்டப்பேரவை தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக மாநாட்டு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் இளவழகன். சிறப்பு மிக்க வரலாற்றை மாற்றி அமைக்கின்ற மாநாட்டிலே சிறப்பாற்றி வர இருக்கின்ற சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களே, இளைஞர்கள் எழுச்சி நாயகர் மருத்துவர் சின்னையா அவர்களே உள்ளிட்ட அனைவருக்கும் நோக்கத்தை உரிதாக்கி தீர்மானம் 9, உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் இடஒதுக்கீட்டினை கட்டாயமாக்க வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. 10வது தீர்மானத்தை வாசிப்பதற்காக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு டி.கே. ராஜா அவர்கள். தமிழின போராளி சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா, அண்ணன் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி, 10வது தீர்மானமாக தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று இந்த மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம்.
11வது தீர்மானத்தை வாசிப்பதற்காக முன்னாள் மண்டல குழு தலைவராக இருந்த சென்னை ஜெயராமன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தமிழின போராளி குடும்பத் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் சின்னையா அவர்களையும் வணங்கி 16வது தீர்மானத்தை இங்கே வாசிக்கின்றேன். தமிழ்நாட்டில் அனைத்து சமூக மக்களின் வளர்ச்சிக்காக நிதி அதிகாரத்துடன் கூடிய தனித்தனி கார்ப்பரேஷன்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. 12வது தீர்மானத்தை வாசிப்பதற்காக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய சக்தி கமலம்மாள் அவர்கள் வந்து வருகை தந்திருக்கிறார். பெண் உரிமை காவலர் மருத்துவர் ஐயா அவர்களே, தமிழின போராளி மருத்துவர் மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களே, சின்னையா அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் கல்வி, தனிநபர் வருமானம், மனிதவள குறியீட்டில் பின்தங்கிய நிலையில் உள்ள வட மாவட்டங்களின் முன்னேற்றத்துக்கு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். வணக்கம். அடுத்தபடியாக 13வது தீர்மானத்தை வாசிப்பதற்காக பொறுப்பாளர் நிர்மலா ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பெண் உரிமை காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் உலக அளவிலே இந்த சிறப்பு மிகுந்த மாநாட்டை நடத்தி காட்டிய எங்கள் இளைஞரணி எழுச்சிநாகன் சின்னையா அவர்களுக்கும் முதற்கண் வணக்கம். முழு மது விலக்கை நடைமுறைப்படுத்தவும் போதைப் பொருட்களை ஒழிக்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானிக்கப்படுகிறது. 14வது தீர்மானத்தை வாசிப்பதற்காக செல்வகுமார் அவர்கள், பொறுப்பாளர் செல்வகுமார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். குலதெய்வம் மருத்துவர் ஐயா, இளம் போராளி சின்னையா உள்ளிட்ட அனைவருக்கு வணக்கம். ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு வீர வணக்கம். பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராக எதிர்காலத்திலும் இந்தியாவின் இராணுவ நடவடிக்கைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி முழு ஆதரவு அளிக்கிறது. நன்றி. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக நீண்ட நாட்களாக இந்த மாநாடு, இனமே எழு உரிமை பெறு மாநாடு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று அல்லும் பகலும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று அது சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காக உழைத்து வந்த பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். என் நெஞ்சுக்கினிய சொந்தங்களே வணக்கம். சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கெல்லாம் இந்த இரவில் ஒளியை கூட்டிக் கொண்டிருக்கும் இந்த சித்திரை முழு நிலவுக்கு என் நன்றி கலந்த வணக்கம். சித்திரை முழு நிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு அலை கடல் என திரண்டு வந்திருக்கும் உங்களை எல்லாம், என் அன்பு செல்வங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி என்று சொல்வதை விட மிகுந்த நெகிழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருந்து கூட நம் சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். அண்டை மாநிலங்களில் இருந்தும் கூட நம்முடைய சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊர்களில் இருந்தும் வந்திருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் ஒற்றுமையாக இங்கே உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, அதைவிட மிகுந்த பெருமை. உங்களுக்கு உங்களின் பெருமையை நினைவூட்டவே இந்த மாநாடு. நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும். இங்க வந்திருக்கும் குழந்தைங்க, பெரியவங்க, இளைஞர்கள், இளம் பெண்கள், இளம் சிங்கங்கள், உங்களையெல்லாம் பார்க்கும்பொழுது தோன்றது ஒன்றுதான், மது, போதை, கஞ்சா, குடி, இந்த எந்த பழக்கமும் இல்லாம உடல் நலத்துடன் மன நலத்துடன் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதற்கு நல்ல படிப்பு வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் படிப்புக்கு நிறைய பணம் இருந்தாதான் படிக்க முடியும். வேலை வாய்ப்பு என்பது மிகவும் கம்மி. நல்ல வேலையும் கிடைப்பதில்லை. அரசு வேலை என்பது இல்லவே இல்லை. புதிய ஆசிரியர்களை நியமிப்பதில்லை. புதிய போக்குவரத்திற்கு காவலர்களை எடுப்பதில்லை. நிறைய விஷயங்களுக்கு ஆள் பற்றாக்குறை அரசு துறையில் இருக்கிறதுனால அரசு வேலை என்பது இல்லை. இதற்காகத்தான் இடஒதுக்கீடு நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைமை நீடிக்க கூடாது.
நீங்கள் எல்லாம் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல வேலையில் அமர வேண்டும், சுய தொழில் செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு படிப்பையும் மீறி ஒரு தனித்திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். முனைப்புடன் செயல்பட்டால் கண்டிப்பாக நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களை எல்லாம் சிங்க பெண்களே என்று சொல்வதா இல்லை இளஞ்சிங்கங்களே என்று சொல்வதா என்று தெரியவில்லை. இருந்தாலும் என் குழந்தைகளை எப்படி சொல்வேனோ அதே போலதான் சொல்கிறேன். என் அன்பு செல்வங்களே, என் செல்லங்களே, உங்களுடைய வரலாறை இன்று நீங்கள் பார்த்தீர்கள். நம்முடைய வரலாறை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் நாமும் சேர்ந்து மீண்டும் ஒரு வரலாறை படைப்போம், மீண்டும் ஒரு வெற்றி வரலாறை படைப்போம் என்று எழுச்சியுடன் வீரத்துடன் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். என் பேரு CR ராஜன். நான் தெலுங்கு தேசம் பார்ட்டி மாவட்ட தலைவராக, சித்தூர் மாவட்ட தலைவராகவும், அதே போல வன்னிக்குல சத்திரிய கார்பரேஷன், அதாவது கவர்மெண்ட் கார்பரேஷன் சேர்மனாக இருக்கிறேன். ஆனால் இந்த சேர்மன் தகுதிப்பட்டது இந்த இனத்தில் நான் பிறந்ததனால்தான் இன்னைக்கு இந்த தகுதியை நான் பெற்றிருக்கேன். ஆந்திரா மாநிலத்தில் இருந்தாலும் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் நம்ம இனத்தை மதித்து இதுக்காக ஒரு கார்பரேஷன் ஏற்பாடு செய்து ஃபைனான்சியலாக நம்ம எல்லாம் முன்னேற வேண்டும் என்று ஆந்திராவிலே அவர் திட்டமிட்டார். அதுக்காக தான் அந்த பொறுப்பை எனக்கு விட்டார். நான் திருப்பதியிலிருந்து வந்தாலும் இன்னைக்கு என்னுடைய ஆதாரமெல்லாம் இங்கே தான் இருக்குது. மூலாதாரம் எங்கள் தாத்தானுடைய சொந்த ஊர் மகாபலிபுரம் வெண்புருஷம். அதே போல் எங்கள் அப்பாத்தா வீடு பெரிய நெம்மேலி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது உங்களெல்லாம் சந்திப்பதில். போனா சின்னையா அவர்கள், ஒரு காங்கிரசினுடைய மூத்த தலைவர், ஒரு சேச் சொன்னார், இன்னைக்கு தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்க தகுதியான ஆள் யார் என்றால் அவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். It's a great pleasure for me to see such a wonderful leaders assembled in Mahabalipuram. After Kumbh Melam, I am seeing such a huge Mela here. I am so much thankful to you. My dream since long time, I want some one year should become the Chief Minister of Tamil Nadu. This is my dream. Not from today. Since when I attended 30 years back in Dharmapuri and Salem convention, and with Ayya, we have formed a OBC movement about 4 decades in Bangalore city. Then Kanchiramji and also Ayyaji had come. And today such a huge gathering with a vision. See that in the Nattu Makkalu Oravatti Munna, they should become the Chief Minister of Tamil Nadu. With this dream and this resolution, let us move forward. Unity is strength. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கூட்டம், இந்த மாதிரி நம்ம வன்னியார் இருக்கிறது எனக்கு ஒரு பெருமை இருக்கு. ஆனால் இந்த பெருமை என்ன ஆகணும்னா, நம்ம தமிழ்நாடுக்கு இந்தியா சவுத்தில் எவ்வளோ டெம்பிள்ஸ் இருக்கு, எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு, அதோட எவ்ரி டெவலப்மெண்ட், எவ்ரி டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷனில் வன்னியார் பாத்திரம் இருக்கு, வன்னியார் அவர கொடிகை இருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாடுக்கு நம்ம வன்னியார் சீஃப் மினிஸ்டர் ஆகணும். நெக்ஸ்ட் 100% ஆகிறாருன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் எனக்கு ஒரு அவகாசம் கொடுத்து உங்களை எல்லாம் பார்க்குற ஒரு பாக்கியம் எனக்கு கொடுத்துருக்காருக்கு. நம்ம அன்புமணி ராமதாஸ்க்கு, அப்புறம் GK மணிக்கு நான் நன்றி நன்றி நன்றி. ஜெய் ஹிந்த், ஜெய் கர்நாடகா. వన్యకుల క్షత్రియులుగా ప్రాణమిస్తే ప్రాణమిస్తాం. పోరుకంటూ వస్తే ఏరి వేస్తాం. పౌరుషానికి ప్రతీక వన్యకుల క్షత్రియులు. మరి ఈరోజు మన చరిత్ర చెప్తా ఉంది, ధర్మం కోసం రాజ్యాన్ని చేపట్టిన ధర్మాన్ని కాపాడుతూ నిలబడ్డాం. కానీ చరిత్ర మారినటువంటి పరిస్థితుల్లో వెనుకబాటుతనానికి గురవుతూ వస్తూ ఉన్నాం. చాలా నష్టపోయాం. మన అనైక్యతకి ఇవే ఒక మూలాలు.
మనలో ఐక్యత రావాలి. దానికి పునాది ఈ తమిళనాడు రాష్ట్రంలోనే జరిగిందని చెప్పి నేను భావిస్తా ఉన్నా. దానికి ఇంత పెద్ద ఎత్తున లక్షలాదిగా వచ్చిన వన్యకుల క్షత్రియ సోదరులే ఒక నిదర్శనం అని తెలియజేస్తా ఉన్నా. மலேசியாவிலே இருந்து குள்ளப்பன் முனியாண்டி கவுண்டர் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். இவர் கில்லாங் பகுதியை சேர்ந்தவர். வன்னிய சங்க அமைப்புகளை மலேசியாவிலே நடத்தி வருகிறார். குள்ளப்பன் முனியாண்டி கவுண்டர் அவர்கள். நீங்க உங்க பிள்ளைகளை பட்டதாரி ஆக்குங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை. இன்னொரு வார்த்தை சொன்னாரு, அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும், வன்னியர்கள் எங்க வந்தாலும் ஒற்றுமையா இருக்கணும் என்ற உணர்வு எல்லாருக்கும் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆகவே இன்னைக்கே நாங்கள் அதை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். மாநில வன்னிய சங்க செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்கள் வரவேற்புரையை நிகழ்த்துவார். இப்படை தோற்பின் எப்படை வெல்லும் என்கிற தாரக 2026 நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அமைக்க அச்சாரமிடுகிற மாநாடு இந்த மாநாடு என்பதை தெரிவித்துக் கொண்டு, இது வங்க கடல் அலையா மக்கள் தலையா என்கிற நிலைக்கு வன்னியர் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக தமிழகமே இன்றைக்கு வீறு கொண்டு எழுந்து வந்திருக்கிறது. இப்போது நம்முடைய வாகனங்கள் இன்னும் செங்கற்பட்டை கடந்து இருக்கிறது என்று சொன்னால் இந்த இடம் தாங்காது. அவ்வளவு வாகனங்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கின்றன என்ற செய்தியை சொல்லி நீங்கள் வந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்று முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக தொடர்ந்து இந்த மாநாட்டு நிகழ்வுகளை முன்னின்று நடத்திய மேனாள் தொடர்வண்டித்துறை அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அன்பு ராமதாஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உலகெங்கும் வாழ்கின்ற தமிழருக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் நான் இருக்கிறேன் என்று மக்களுக்காக பாடுபட்டு இருக்கின்ற 50 ஆண்டு காலம் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய குடும்பத் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியும் நம்முடைய வன்னிய சொந்த அனைவரும் வருக வருக என வரவேற்று அவருடைய குழந்தைகள் இருக்கின்ற 3 குழந்தைகளும் இரவு பால தாத்தாவுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி உழைத்துக் கொண்டிருந்த அனைத்து குழந்தைகளுக்கும் வந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் பத்திரிகை நண்பர் காவல்துறை நண்பருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து உரையாற்ற வருகிறார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மாநில செயலாளர் கார்த்திக் அவர்கள். இன்று இந்த அரசாங்கம் நீங்கள் இந்த மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை பார்த்து 10.5 இடஒதுக்கீடை நீங்க கொடுக்கவில்லை என்றால் அடுத்த தேர்தலில் இதற்கான பாடத்தை நீங்கள் கட்டாயம் புகுட்ட நேரும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த காவல்துறை மூலமாக வன்னியர்கள் எவ்வளவு பேர் கூடியிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இன்றும் உங்களுக்கு காலம் இருக்கிறது, ஓராண்டு காலம் இருக்கின்றது. இந்த ஓராண்டு காலத்திற்குள்ளாக நீங்க நினைத்தால் இந்த 10.5 உறுதி செய்ய முடியும். இதை நீங்க உறுதி செய்யவிட்டால் கட்டாயம் 2026 அதை நாங்கள் பெற்று விடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி. மூத்த முன்னோடியும் வன்னிய சங்க தலைவருமான அண்ணன் பூத்தா அருள்மொழி அவர்கள் உரையாற்ற வருகிறார். என்னுடைய வன்னிய சொந்தங்களே, உங்களுடைய வருகையை பார்த்து வங்கக் கடலே கொஞ்சம் பின்னுக்கு போய்விட்டது. அன்றைக்கு ராவனுக்கு ஒரு அனுமன் இருந்தான் என்றால் நம்முடைய டாக்டர் ஐயாவுக்கு மாவீரன் குரு இருந்திருக்கிறார். அதே மனநிலையைத்தான் உங்களிடையும் நான் பார்க்கிறேன். எந்த பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அவர்களுக்காக குரல் கொடுப்பவர் மருத்துவர் ஐயா அவர்கள் என்பதை உணர வேண்டும். ஐயா வாழ்க, ஐயாவின் பின் தொடர்வோம் என்று சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். வணக்கம். வங்க கடலோரம் இது கடல் அலையா அல்லது வன்னியர்களின் தலையா என்று சொல்லுகிற அளவில் அதோ பாருங்கள், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இது மாநாடு என்று பார்த்தால் இதுவரை தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மாநாடு நடந்ததே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு இது வெற்றி மாநாடு, இது வரலாற்று மாநாடு, இது சரித்திர சாதனை படைக்கிற மாநாடு. நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஒன்று கூடிய மாநாட்டினுடைய விளைவு 2026
நாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற உணர்வோடு உழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அனைவருக்கும், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு பணிவன்போடு நன்றி 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 என அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா கட்டளையிட்டார். அண்ணன் அவர்கள் இந்த சித்திரை முழுநிலவு பெருவிழா மாநாட்டை வரலாற்று சிறப்புமிக்க மாநாடாக மாற்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மாநாடு தமிழகத்திலே நடந்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் ஏற்படுத்திய வரலாற்றை நாமே உடைத்து இப்பொழுது புதிய வரலாற்றை உருவாக்கி இருக்கிறோம். இதோ அன்புமணி ராமதாஸ் அவர்கள், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுச்சி உரையாற்றுகிறார். இது வங்கக்கடலா அல்ல சிங்கக்கடலா? மாமல்லபுரம் திருவிடந்தை கிராமத்தில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர் சமுதாயம். த சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி இன் தமிழ்நாடு வன்னியர்கள். அப்படிப்பட்ட நம் சொந்தங்கள் இன்று மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு இங்கே அந்த நேரத்திலே இங்கே சந்திக்கின்றோம். ஆனால் இந்த நேரத்திலே எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம், என்னுடைய அண்ணன் காடுவெட்டியார் மாவீரன் இந்த மாநாட்டிலே இல்லை என்று. காரணம், 12 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மண்ணிலே என்னுடைய அண்ணன் காடுவெட்டியார் அவர்கள் மிக பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தினார்கள். இன்று மட்டும் என் அண்ணன் காடுவெட்டியார் இருந்திருந்தால் நானும் அவருடைய அன்பு தம்பியை போன்று அந்த பகுதியிலே நான் அமர்ந்து கொண்டிருப்பேன். காடுவெட்டியார் மறைவில்லை, நம்முள் இருக்கின்றார். அவருடைய கனவு ஐயா காலத்தில் தமிழ்நாட்டை நாம் சொந்தம் ஆள வேண்டும், நாம் ஆள வேண்டும் என்ற அவருடைய கனவு அது. அதை நினைவாக்குவது இங்கே வருகை தந்திருக்கின்ற லட்சக்கணக்கான என் தம்பிகளும் என் தங்கைகளுடைய கடமையாக நான் பார்க்கின்றேன். இடஒதுக்கீடு இதை பெற்று தந்தது 2 சத்திரியர்கள். ஒன்று ஐயா ஆணைமுத்து அவர்கள் மண்டல் கமிஷனையே கொண்டு வந்தது. அடுத்தது நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் இல்லை என்றால் இன்று இந்திய அளவிலே ஓபிசிக்கு கல்வியில 27 விழுக்காடு இன்று வரைக்கும் வந்திருக்காது. இது யாருக்காவது தெரியுதா? இல்லையே, இந்த ரத்தத்தில் பிறந்துட்டாங்க. இன்னைக்கு ஐயா இந்தியாவிலே 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார்கள். சாதாரணமா அது செய்ய முடியுமா? 6 இடஒதுக்கீடுகள். இன்னைக்கு ஒரு இடஒதுக்கீடும் யாரும் இந்தியாவில் யாரும் பெற முடியல. ஆனால் நினைத்து பாருங்கள், ஐயாவுடைய ஆவணப்படத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க. அருந்ததிகளுக்கு 3 விழுக்காடு, இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு, எம்பிசி 20 விழுக்காடு, வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு, மத்தியிலே மருத்துவத்துறையிலே பட்டியலின மக்கள் பழங்குடி மக்களுக்கு 22.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசிக்கு 27 விழுக்காடு. இதுதான் வரலாறு. ஆனால் அந்த அளவுக்கு ஐயாவுக்கு அங்கீகாரம் இருக்கிறதா, கிடைத்திருக்கிறதா? இல்லை. ஏன்? இந்த ரத்தத்தில் பிறந்துட்டார். அதனால இன்றைக்கு இந்த கூட்டம், நாம் கூடிய கூட்டம், நம்முடைய உரிமைகளுக்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். எங்களுக்கு படிப்பு வேண்டும், எங்களுக்கு வேலை வேண்டும், எங்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும், நாங்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும். அந்த நோக்கத்திற்காகத்தான் இங்கே லட்சக்கணக்கான என் சொந்தங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். ஏதோ சும்மா இங்க வந்தோமா கூட்டமா இந்த தேர்தலுக்காகவோ கூட்டணிக்காகவோ அரசியலுக்காக நம்ம கூடல. இங்க நாம் உரிமைகளுக்காக நாம் கூடியிருக்கின்றோம். ஐயா அவர்கள் மிக சிரமப்பட்டு, நம்ம பார்த்திருப்பீங்க, இங்க
21 தியாகிகள், 21 மட்டும் 27 தியாகிகள், அதில் ஒரே நாளிலே 21 தியாகிகள் காவல்துறையினர் சுட்டார்கள். அதன் பிறகு ஐயா அவர்கள் நமக்கு வாங்கி தந்தது 20 விழுக்காடு எம்பிசி என்ற இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு வந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஆகின்றன, 36 ஆண்டுகள் ஆகிறது இடஒதுக்கீடு வந்து. ஆனால் 36 ஆண்டுகள் ஆகியும் இன்று நமக்கு சரியான முறையிலே வேலை வாய்ப்பு இல்லை, நமக்கு சரியான முறையிலே கல்வி கிடைக்கவில்லை. அதனால்தான் ஐயா அவர்கள் மீண்டும் போராடி, கடந்த ஆட்சியாளரிடம் மன்றாடி போராடி அழுத்தம் கொடுத்து வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்று தந்தார்கள். ஆனால் அதையும் சூழ்ச்சியாளர்கள் அதை கெடுத்து நீதிமன்றத்துக்கு சென்று நமக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்தது. பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றோம். உச்சநீதிமன்றத்திலே தெளிவாக தீர்ப்பு கொடுத்தார்கள். என்னவென்று, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, அது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் சொன்னார்கள். சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? தீர்ப்பு வந்து எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? 1136 நாட்கள். 1136 நாட்கள் தீர்ப்பு வந்து, ஆனால் தமிழக அரசு கொடுப்பதற்கு மனமில்லை, முதலமைச்சருக்கு கொடுப்பதற்கு மனமில்லை. 23 சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த சமுதாயம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது, அதிகபட்ச சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சமுதாயத்தில். ஆனால் உங்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு படிப்பும் வேலையும் கொடுக்க உங்களுக்கு மனசு இல்லைன்னா எப்பேற்பட்ட மனசு உங்களுக்கு? எத்தனையோ சமுதாயத்திற்கு எம்பிசியில ஒரு இடம் கூட கிடைக்கல. அது ஒரு கணக்கு. மற்றொரு கணக்கு இருக்கிறது. எம்பிசியில 115 சமுதாயங்கள் இருக்கிறது. இதில் 114 சமுதாயம் ஒட்டுமொத்தம் அவங்களுடைய மக்கள் தொகை கணக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 6.8 விழுக்காடு தான். ஆனால் ஒரு சமுதாயம், வன்னிய சமுதாயம் மட்டும் நீங்க கணக்கெடுப்பு நடத்தி பார்த்தீங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 14.2 விழுக்காடு. அது பழைய கணக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 18 விழுக்காடு மக்கள் தொகையில கணக்கு. ஆனால் வன்னியர்களுக்கு நான் சொன்னேன்ல, 109 காவல்துறை உயர் அதிகாரியில் ஒருத்தர் தான் வன்னியர்னா, இதுல இருந்து என்ன தெரியுது? இவங்களுக்கு ஏதோ படிப்பும் இல்லை, வேலையும் கிடைக்கல, எல்லாம் கூலி வேலை. இதான் நாங்க கோரிக்கையா வச்சிருக்கிறோம். இங்க கணக்கெடுப்பு நடத்துங்க, இல்லாதவருக்கு கொடுங்க. ஏன் இன்னொன்னு நான் சொல்றேன், ஒரு படி மேல போறேன். நீங்க கணக்கெடுப்பு நடத்துனீங்கன்னா ஓபன் காம்படிஷன், முன்னேறிய வகுப்பினர் இல்லை, அதுல யார் பின்னங்க இருக்கிறா அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது சலுகைகள் கொடுக்கலாம், நலத்திட்டங்கள் கொடுக்கலாம், கடன் கொடுக்கலாம் அவர் முன்னேற்றுவதற்காக. இதற்கு எப்படி தெரியும்னா கணக்கெடுப்பு நடத்தணும். இந்த கணக்கெடுப்பு யார் வேணா நடத்தலாம். ஐயா, இந்திய நாடாளுமன்றத்தில் 2008 ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார்கள். இந்திய மக்கள் தொகை புள்ளியியல் சேகரிப்பு சட்டம், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008. இந்த சட்டத்தின்படி இந்தியாவிலே மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம், மாநில அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம், உள்ளாட்சி பிரதிநிதிகள் கணக்கெடுப்பு நடத்தலாம், ஏன் பஞ்சாயத்து தலைவர் கூட கணக்கெடுப்பு நடத்தலாம். ஒரு பஞ்சாயத்து தலைவர் இந்த சட்டத்தின் கீழ் அவர் பஞ்சாயத்தில் எத்தனை வீடு இருக்கு, அந்த வீட்டில் என்ன வீடு, கூரை வீடா கல்லு வீடா, அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், அவர்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள், எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த மொழி எந்த இனத்தை சார்ந்தவர்கள், அவங்க படிச்சிருக்கிறாங்களா, பட்டதாரி இருக்கிறாங்களா, அவங்க வீட்டில் கழிப்பறை இருக்கிறதா, மின்சாரம் இருக்கிறதா, சைக்கிள் இருக்குதா, பைக் இருக்குதா, நிலம் இருக்குதா, இந்த எல்லாம் கணக்கெடுப்பு ஒரு பஞ்சாயத்து தலைவர் எடுக்கலாம். ஆனால் நம்ம முதலமைச்சர் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ, எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ இப்படி என்று போய் சொல்கின்ற ஒரு முதலமைச்சர் பார்க்கிறீங்களா? ஆனால் தான் நாங்க சொல்றோம், இனி ஒரு மாற்றம், ஆட்சி மாற்றம் வேண்டும், நாம் ஆள வேண்டும் என்ற என் தம்பிகள் தங்கைகள் உங்கள் மனதிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் மனதிலே அதை ஒழிக்க வேண்டும். ஆம், இனி நம்முடைய காலம், நாம் ஆள வேண்டும் என்ற அந்த எழுச்சி உங்கள் மனதிலே வர வேண்டும். 50 ஆண்டு காலம், 45 ஆண்டு காலம் தொடர்ந்து உங்களுக்காக உழைத்து வருகிறேன். 95,000
கிராமங்கள், 95,000 கிராமங்கள் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று தமிழ்நாடு பூராவும் என் கால்படாத கிராமங்களே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு உழைத்தேன் ஓடி ஓடி உழைத்தேன். குடும்பத்தை மறந்தேன், ஓடி ஓடி உழைத்தேன். தமிழக முதல்வர் தம்பி ஸ்டாலினிடம் நேரே சொல்லியிருக்கிறேன், இந்த ஊமை ஜனங்களுக்காக தம்பி உங்களை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள், அதனாலே இந்த 10.5 கொடுங்கள் என்று கோட்டைக்கு சென்று அவரிடம் வாதாடி இருக்கிறேன். என்றும் நான் தெளிவாக இருக்கிறேன், உறுதியாக இருக்கிறேன். என்னிடம் வருகிறவர்களை சொல்லுவேன், தம்பி உன் கையை காட்டு, உனக்கு வலிக்கிறதா என்று சொன்னால் விட்டு விடுகிறேன். ஐயோ ஐயா விட்டுடுங்க என்று சில பேர் கதறிக்கொண்டு ஓடினார்கள். அவ்வளவு பலமாக இருக்கிறேன் நான். ஏன்? மேலும் உங்களுக்கு உழைப்பதற்காக, உங்களுக்கு நான் உழைக்கிறேன், உழைக்க தயாராக இருக்கிறேன், நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களிடம் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு ஓட்டு, உங்கள் தங்கை ஓட்டு அல்லது அக்கா ஓட்டு, உங்கள் அத்தை ஓட்டு அல்லது பாட்டி ஓட்டு அல்லது உங்கள் தாத்தா ஓட்டு. முடிஞ்சது. ஆட்சி பீடத்திலே போய் உட்காரலாம், நாம் எல்லோருக்கும் கொடுக்கலாம், எல்லோரும் வாழ வேண்டும். காலையில் எழுந்ததும் ஒரு மனிதன், இந்தியாவிலே அல்ல உலகத்திலேயே ஒரு மனிதன் காலையிலே தூக்கத்திலிருந்து எழுந்ததும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகளெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரே ஒரு மனிதன் இந்த ராமதாஸ். இறுதி வரை இருந்து ஐயா என்ன சொல்லுகிறார் என்று கேட்டுவிட்டு சொல்லுகின்ற என் உயிரினும் மேலான என் சொந்தங்களே, பாட்டாளி சொந்தங்களே, உங்களால் தான், உங்களுடைய உழைப்பால் தான், உங்களுடைய சிந்தனையால் தான் இந்த சமுதாயம் வாழ்கிறது, இனியும் வாழும். வாழுவதற்கு 50 ஆண்டு காலமாக நான் போராடி வருகிறேன், இனியும் போராடுவேன் என்றும் சொல்லுகிறேன். அதே போன்று செய்யுங்கள். ஆனால் கட்சி உயிர் என்று நினையுங்கள். அப்பொழுதுதான் நம் கோட்டைக்கு போக முடியும், கோட்டையை பிடிக்க முடியும். அதனால் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு போகும்போது எண்ணிக்கொண்டு போருங்கள். அவ்வளோதானே நம்ம கதி, நம்ம பதவி, அவ்வளோதானே. ஐயா என்ன பண்ண போகிறாரு, ஐயோ 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 என்று சொல்லிக்கொண்டு போகாதீர்கள். உங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும், சாதிக்க முடியும். அதனால் இதை சொல்லி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி பாதுகாப்பாக போவோம் எல்லாரும். இப்போ அருள்மொழி பேசும்போது சொன்னார், 21 பேர் 25 பேர் சுட்டாங்களே, இறந்தாங்களே, ஐயோ என்று யாரும் சொல்லவில்லை. ஐயா வாழ்க என்று தான் சொன்னார்கள். அது அருள்மொழி சொன்னாருங்க. ஐயா வாழ்க என்று சொன்னார்களே தவிர, லண்டனிலிருந்து வந்த 2 அரியலூரை சேர்ந்த 2 ஒரு தம்பதிகள், அவன் பேர் என்ன, ராஜ்குமார் வனிதா. அந்த ராஜ்குமார் சொல்கிறான், நான் கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை, கோவிலுக்கு போனதில்லை, நான் இன்னும் எவ்வளோ காலம் வாழ்கிறேனோ அவ்வளவு காலத்தில் பாதி வருஷத்தை ஐயாவுக்கு நான் கொடுக்கிறேன் என்று கீழே உழுந்து பிறண்டு என்கிட்ட சொல்கிறான். எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? இது என்னுடைய ஆசை, நாம் ஆள வேண்டும். நாம் ஆள்வதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். நாம் ஆளணும் கோட்டைக்கு போகணுன்னா நாங்கள் ஒன்று அங்கே போய் நின்று கத்துவேன், கோட்டையில் நின்று கத்துவேன், கத்துட்டு ஆளுவோமா? அதனால் நான் சொன்னதை மறக்காமல் கேட்டு ஒழுங்காக கட்சியை பலப்படுத்துங்கள், கட்சியை வளருங்கள்.
என்னால் உழைக்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் தீர்மானமாக அந்த பதவியை சொல்லுங்கள், நான் வேறு ஒருவரை நியமிக்கிறேன். அதனாலே பத்திரமாக நீங்கள் வீடு செல்ல வேண்டும் என்று கேட்டு, இவ்வளோ பெரிய மாநாட்டை யாரால் நடத்த முடியும்? எந்த சமுதாயத்தில் நடத்த முடியும்? அவ்வளோ பெரிய மாநாடு எண்ணி பார்க்க முடியவில்லை. அதனாலே உங்கள் அனைவருக்கும், இந்த மாநாட்டினுடைய வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும், குறிப்பாக ஆறுமுகத்திற்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.